ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை. இப்பொழுது தென்னிந்தியா முழுவதும் முதல்வர் விஜய் தான் பேசு பொருளாகிவிட்டார். தமிழகத்தில் 52 வயதிலேயே முதல்வர் விஜய் ஆட்சியை பிடித்துவிட்டார். இனி அடுத்து அவர் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் முக்கிய இடத்தை பிடிப்பார் என சில அரசியல் விமர்சகர்கள் தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூறினாலும் அவரின் ஜாதக கட்டம் என்ன சொல்கிறது என சில ஜோதிடர்களிடம் கேட்டு பார்த்தோம். அவர்கள் சொன்ன தகவலை உங்களுக்காக தருகிறோம். இதோ உங்களுக்காக நம் முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதக அலசல். நம் தமிழக முதல்வர் விஜயின் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் அவர் பிறந்தது கடகராசி, பூச நட்சத்திரம், 1ஆம் பாகம் என்பது தெரிய வந்துள்ளது. ஜோதிட சாஸ்திரப்படி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே அமைதியாக இருந்து ஆட்டத்தையே மாற்றுவார்கள். அமைதியாயிருக்காரே, என்ன செய்ய போறாரோ என்று எதிரிகள் நினைத்து கொண்டிருக்கும் போதே சைலண்டாக காரியத்தை முடிப்பவர்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். சினிமாவிலும் சரி, தற்போதைய அரசியல் களத்திலும் சரி, விஜயின் சைலண்ட் மூவ்ஸுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் இதுதான் என்கின்றனர் ஜோதிடர்கள். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்ன தெரியுமா? இதே போலதான் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கடகராசிக்கு குரு பகவான் வந்தபோதுதான் விஜயின் சினிமா கிராஃப் எவராலும் எட்ட முடியாத உயரத்திற்கு சென்றது. குறிப்பாக தலைவா படம் இன்றும் முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலில் இருக்க காரணமாக அமைந்த முக்கிய படம். அந்த படத்தின் டைட்டிலில் டைம் டு லீட் என்ற கேப்ஷன் தான் மிக பெரும் பிரச்சனையாக மாறியது. அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக தரப்பில் அப்படத்தை வெளியிட விடாமல் குடைச்சல் கொடுத்ததாக இன்றும் சினிமா விமர்சகர்கள் கூறுவார்கள். இறுதியில் அந்த படத்தின் டைம் டு லீட் கேப்ஷனை நீக்கிவிட்டு தான் படத்தை விஜய் வெளியிட்டார் என்றும் நமக்கு தெரிந்த தகவல். அப்போதுதான் விஜய்க்கு எப்படியாவது அரசியலில் நுழைந்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெறியாக மாறியுள்ளது. இப்போது அவர் முதல்வராக அரியணை ஏறியிருக்கும் வேளையில் அதே குரு பகவான் மீண்டும் களமிறங்குகிறார். தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26லும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2 ஆகிய தேதிகளிலும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து விடை பெற்று விஜயின் சொந்த ராசியான கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். பொதுவாக ஜென்மகுரு என்றால் சில சோதனைகள் வரும், அலைச்சல்கள் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கேதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. கடகராசி என்பது குரு பகவானுக்கு சாதாரண வீடு அல்ல, அது குருவின் உச்ச வீடு என்பார்கள். ஒரு கிரகம் தன் சொந்த உச்ச வீட்டில் அமரும் பொழுது அது தீமைகளை செய்யாது, மாறாக விஸ்வரூப ராஜயோக பலன்களையே வாரி வழங்கும் என்பது ஜோதிட விதி. தற்போதைய ஆரம்பகால நிர்வாக சிக்கல்கள், கூட்டணியில் எழும் சிறு சிறு சலசலப்புகள் அனைத்தும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பனி விலகுவது போல விலகிவிடும். குருவின் பார்வை பலத்தால் மக்களின் ஆதரவு விஜய்க்கு மேலும் பல மடங்கு அதிகரிக்கும். மக்களின் நாடி துடிப்பை அறிந்து சாமானியர்களை கவரும் அதிரடி திட்டங்களை சிக்ஸர் போல விளாசுவார் விஜய் என்கின்றனர் ஜோதிடர்கள். ஆளுமை திறன் பத்தாது என்று விமர்சித்தவர்களின் வாய்களை அடைக்கும் வகையில் மிக துணிச்சலான மற்றும் சாணக்கியத்தனம் மிக்க முடிவுகளை முதல்வர் விஜய் எடுப்பார் என்கின்றனர் ஜோதிட வல்லுநர்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.